இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம குவான்டிட்டி ஃப்ரேசஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது அளவு நம்ம சொல்றதுக்கு ஒரே வேர்ட் யூஸ் பண்ணாதுக்கு பதிலாக வேற என்னெல்லாம் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி அளவை நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்னு இந்த வீடியோல கத்துக்க போறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learner together English fluency program. Capshine ஓட இங்கிலீஷ் கத்துக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே குவான்டிட்டி, அதாவது அளவை நம்ம டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் தான் ஆர் ஃப்ரேசஸ். ஓகே, ஸோ a lot of, plenty of, a great deal of, a large number of, இது எல்லாமே ஒரு அளவை சம்மந்தப்பட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ற ஃப்ரேசஸ் தான். இது எங்க எப்படி யூஸ் பண்ணோம், இதுக்கு ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் இருக்கு, அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, the first one is a lot of or lots of. Okay, both mean a large amount or number of people or things and used before countable and uncountable nouns. Again, countable and uncountable nouns பத்தி நாங்க ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. So countable nouns, uncountable nounsக்கு முன்னாடி யூஸ் பண்ண போது நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய large amount, ஓகேங்களா, இது கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும், கவுண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமாவும் இருக்கும். ரெண்டுத்துக்குமே நம்ம லாட் ஆஃப் ஆர் லாட்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது பீப்புள், அமௌண்ட், திங்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். There is a lot of water in the pond. So வாட்டர்ன்றது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம a lot of யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, there is a lot of water in the pond. Lots of birds have come here today. இங்க பேர்ட்ஸ் உங்களுக்கு கவுண்டபிள் நவுன். ஆனா இங்க நம்ம என்ன சொல்றோம், அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம அப்ப இங்க என்ன சொல்றோம், லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஹேவ் கம் ஹியர் டுடே. ஸோ வி ஹவ் யூஸ்ட் லாட்ஸ் ஆஃப் அண்ட் அ லாட் ஆஃப். ஓகே, நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு we can use this. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா a lot. லாஸ்ட் நம்ம பார்த்தது லாட்ஸ் ஆஃப், a lot of, கரெக்டா? இப்போ நம்ம a lot பார்க்க போறோம். a lotனா என்ன? ஸோ பேசிக்காக இட் மீன்ஸ் ஆஃபன் ஆர் வெரி மச், ரொம்ப ஆஃபன் ஆர் அ லாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன? குவாலிஃபைஸ் ஆர் மாடிஃபைஸ் அன் அட்ஜெக்டிவ் ஆர் அ வேர்ப். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே, ஸோ எக்ஸாம்பிள், ஐ லைக் பிரியாணி அ லாட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லைக் பிரியாணி அ லாட். ஓகே, ஐ கோ டு தட் மால் அ லாட். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா வெரி மச் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போது அலாட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அப்படின்னு சொல்ல போது அலாட் யூஸ் பண்ணலான்னு. ஸோ இது அலாட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா எனக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இந்த சென்டென்ஸ்லேருந்து நம்மளுக்கு புரியுது. செகண்ட் சென்டென்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், ஐ கோ டு தட் மால் அலாட். அதாவது அந்த பர்டிகுலர் மாலுக்கு நான் நிறையா போவேன் அப்படின்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் நான் நிறைய தடவை பண்ணுற ஒரு விஷயம், ஆஃபனாக நான் பண்ணுற ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஐ கோ டு தட் மால் அலாட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு கான்டெக்ஸ்ட்லையுமே நான் அலாட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ஆகணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் இட். உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பேச பேச உங்கள் லாங்குவேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனி லாங்குவேஜ் அப்படி தானே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யூ ஹேவ் ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நிறையா கற்றுக்கலாம். நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸ், நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் மேபி சம்மன் எல்ஸ் இஸ் ஆல்சோ மேக்கிங், அதை வச்சு உங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தெர் இஸ் ஆல்சோ டெய்லி மைக்ரோ லெசன்ஸ், லைவ் கிளாஸஸ்ன்னு நிறையா இருக்குது. வி ஆல்சோ ஹேவ் பர்சனல் கோச்சஸ். நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபீட்பேக்கும் தருவோம். நீங்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆனீங்கன்னா we are here to hand hold and help you. ஸோ இந்த Capshine ஃப்ரீ ட்ரையலில் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம குவான்டிட்டி, அதாவது அளவு சம்மந்தப்பட்ட ஃப்ரேசஸ் கற்றுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறது plenty of. plenty ofன்றது நம்ம uncountable noun, அதாவது ஒரு குவான்டிட்டி பேஸ்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். ஆர் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், கவுண்டபிள் நவுன்ஸ்னா ஒரு விஷயத்தை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். சேர், டேபிள், ஃப்ளார், பேப்பர், புக்ஸ், இது எல்லாமே நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி தான் plenty of யூஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம், நம்ம சேர் பற்றி பேசல, we are talking about chairs,
we're talking about flowers, we're talking about books. Not one but many. அதுதான் அர்த்தம். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். She has plenty of money. மணின்றது வந்து நம்மளால கவுண்ட் பண்ணாலும் ஒரு நோட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ தட் இஸ் வை இட்ஸ் an uncountable noun. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is plenty of food left. ஃபுட்ன்றது again is a quantity. ஓகேங்களா? ஸோ we are talking about uncountable stuff here. So plenty of, நிறைய சாப்பாடு மிச்சம் இருக்கு, அவகிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So that is why we are using plenty of here. Okay, a great deal of. A great deal of na enna? Great deal வந்து யூசுவலா வந்து uncountable nounsக்கு முன்னாடி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். Okay, so for example, George spends a great deal of his time doing yoga. He is spending a lot of time. We are not talking about ஒரு 1 hour அப்படின்னு நம்ம பேசல. அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு யோகா பண்றதுக்கு. Or she spends a great deal of time taking care of her plants and gardening. So அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஒரு amount of time or எஃபர்ட் போட்டு அவங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்ல போது we can use a great deal of. ஞாபகம் வச்சுக்கோங்க, uncountable nounsக்கு போது தான் இது நம்ம யூஸ் பண்ண முடியும். Okay, the next one is a large number of. Large number of ன்னு சொல்லும் போது நம்மளால டெஃபினட்டா வந்து கவுண்ட் பண்ணி இவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்க போது இவ்வளோ கூட்டம் இருக்கு, ஒரு இவ்வளோ பெருசா ஒரு ஆர்மியோட இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ we say a large number. Okay, a large number of birds flew over. Or அந்த மாதிரி சொல்ல போது when we can't count, பார்த்த உடனே பெருசா நிறைய இருக்கு அப்படின்றது போது நம்ம a large number அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இட்ஸ் யூஸ்வலி ஆப்வியஸ்லி ப்ளூரல் நவுன்ஸ் தான். ஒன்று நம்ம மீன் பண்ணல, அதாவது ஒரு என்ன சொல்றது, சேர் ஆர் டேபிள் ஆர் ஃப்ளவர் அதை பற்றி நம்ம சொல்ல we're talking about many tables, many chairs, many flowers. that is large number. ஒரு கார்டன் போனோடனே அவ்வளோ பூ இருக்கு அப்படின்னு சொல்ல போது இட்ஸ் a large number. Okay, so for example, a large number of people are watching the match today. Okay, let's do a pop quiz. நீங்கள் இதை எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நீங்களே வந்து ஒரு ஸ்கோர் வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகே, blank cars pass through this street daily. So is it a lot of or plenty? எது கரெக்டாக இருக்கும்? a lot of. ஓகேங்களா? we are not talking about something that is like often-ஆ நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலை. we are talking about something that is too many. So adanaala we are saying a lot of cars pass through the street daily. Okay, there is blank garbage piled up by the beach. So do we say lots of? Do we say plenty of? Do we say a large number of? We say plenty of. Okay, avlo சேர்ந்து கடக்கு குப்பை அப்படின்னு நம்ம சொல்லணும். large number of is not correct இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து நிறைய இருக்குன்ற அந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணி சொல்றோம். It's an uncountable noun. Okay, so I have been thinking about it dash. So a lot, lots or a large number. Okay, a lot நானே சொல்லிட்டேன். So I've been thinking about it a lot. Okay, so I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Capshine ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு capshine.com போகலாம். இல்ல Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷை கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. Thank you.